குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாயை வந்துட்டு பிச்சை போடுறதா குஷ்பு விமர்சிச்சிருக்காங்க. கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா? அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா? தவறு. அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான். ஆனால் 1000 ரூபாய் 6000 ரூபாய் 500 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 45,000 கோடியா 45,000மா மாதம் வட்டி கட்டுறாங்க. அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும். இரும்பு கோட்டை மாதிரி ரிஷப் புரட்சியிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும், இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல. அவங்களுக்கு பிச்சை சொன்னது குஷ்பு பிராட்டியார் செய்தது தவறு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறாங்க. இருந்தால் நீ கொடு, 10,000 கொடு, 5 லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க. ஐயா 95% பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. பல லட்சம் கோடி பல 1000 கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார். ரகுராம் ராஜன் சரித்திரம் விடுறார். மோடி அவர்களே, நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள, அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை. இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்றார் ரகுராம் ராஜன். சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் தான் 9 வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பேத்திக்கிறீங்களே. ஆதலினால் நான் இன்று சபதமேற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு, சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்ன செல்லப்பாண்டியன் பார்த்துக்கலாம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இத்தனை நாள் வராததில்லை. இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்கிற கேட்டுக்கோங்க, எல்லாம் குஜராத் துறைமுகத்திலேருந்து வருது. யார் கையில் இருக்குது துறைமுகம்? தங்கமும் அந்த மாதிரி தான். தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது. யார்? ஏர்போர்ட்டு அவங்க கையில் இருக்குது, துறைமுகம் அவங்க கையில் இருக்குது. அங்கே அவன் யார் வந்தாலும் சரி, இந்தா புடி, கொண்டு போ, விற்றுக்க, பொழைச்சிக்க, எனக்கு கமிஷனை விட்டு போ, தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும், அங்கே உள்ளவனெல்லாம் அழித்து தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான். வேறு எங்கேருந்து வரும்? வேறு எங்கேருந்து வருது சகோதரா? எங்கேருந்து வரும்? இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன், கஞ்சா கிஞ்சா எல்லாமே இப்போ 24,000 கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்படித்தான் ஆச்சு. சட்டம் யார் ஜாபர் சாதிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தலையை வெட்டு. போதைப் பொருள் விற்கிறவனை தலையை வெட்டு. 2 பேரை வெட்டி போடு, 4 பேரை வெட்டு. அடுத்து பண்ணுவானா பாரு. எதுவும் போதை மதுவும் இருக்கக்கூடாது, மதுவும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒழிங்க, என்ன அது பார்த்துக்கலாம். ஒரு எண்ணம். இந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. படிப்பவங்களை அதிகமாக்கு, குடிப்பவங்களை குறை, முற்றிலுமாக நீக்கு. அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம். தமிழர்களை காப்பாற்றணும், மீனவர்களை காப்பாற்றணும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது. அதனால் எனக்கு பயந்தே என்னை சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும், போராட்டம் தொடரும். ஆமாம், அதிமுக என்பது சாதாரண நீக்கமில்லை. திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதன் மூல வேறாக, ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம். அதை நான் வேரடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம்.